ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசியும் ருசியும். இன்றைக்கி பசியும் ருசியமில் ஐஸ்கிரீம் கேண்டி அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். இது ஒரு அருமையான ஐஸ்கிரீம் கேண்டி. ஷேப் வைஸாகவும் சொல்லலாம், குவாலிட்டி வைஸாகவும் சொல்லலாம். இதில் என்ன நேம் போட்டிருக்குன்னா சீஸ்ன்னு போட்டிருக்கு. இதை நம்ம குல்ஃபி மோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலி இதில் 8 கேண்டி இருக்குது. பிளாஸ்டிக் தான். நான் ஆக்சுவலி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு போகும்போது நான் ஒரு அந்த லைட் வெயிட்டில் ஸ்டீல் இருக்கும் இல்லையா, அதுதான் வாங்கணும் அப்படின்னு எய்ம் பண்ணிவிட்டு போனேன். பட் அது கிடைக்கல. இதை ஏன் நான் வாங்கினேன் அப்படின்னா, இது பிளாஸ்டிக்காக இருந்தாலும் கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்தது. அதே சமயத்தில் இது ஒரு இந்தியன் ப்ராடக்ட், அதனால தான் முக்கியமாக வாங்கினேன். இது நேம் பார்த்திங்கன்னா PALMEK பால்மெக் இந்தியா அப்படின்னு போட்டிருக்கு. பால்மெக்ங்கிறது கம்பெனி நேமு. அதனால தான் பிளாஸ்டிக்காக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருந்தது அப்படிங்கிறதுனால வாங்கினேன். இதில் வந்துட்டு 4 கலர் இருந்தது. பிங்க்கு, க்ரீனு, ப்ளூ, அப்புறம் எல்லோ. இந்த 4 கலர்ஸும் இருந்தது. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம பார்ப்போம் இதை ஓப்பன் பண்ணி. அதுக்கு முன்னாடி இதோட ப்ரைஸ் வந்து 160 ருபீஸ். கொஞ்சம் ப்ரைஸும் ரீசனபிளாக இருந்தது. ஸோ இதை அப்படியே தூக்கிட்டு வந்துட்டேன், பே பண்ணி தான். இப்போ பார்க்கலாம் வாங்க, உள்ளே ஓப்பன் பண்ணலாம். சிசர் வச்சு இந்த க்ளோசிங் செலோ டேப்பை கட் பண்ணிக்கலாம். எஸ், ப்ளூ கலர் வாங்கியிருக்கேன் நான். ப்ளூ கலர் மாதிரியே க்ரீனும் பிங்க்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லோ மட்டும் கொஞ்சம் டல்லாக இருந்தது. இருந்தாலும் எனக்கு ப்ளூ எடுக்கணும்னு தோணித்து, அதனால் நான் வந்து ப்ளூ எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு. இது வந்து குல்ஃபி மோல்டராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப அழகாக வரும். பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக ப்ளசண்ட்டாக அழகாக இருக்குல்ல. இந்த ஒயிட் கலர் பிளாஸ்டிக் வந்து நார்மல் பிளாஸ்டிக் மாதிரி இல்லாமல் டப்பர்வேர் மாதிரி இருக்குது. இந்த மூடி பாருங்கள், ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருக்கிற மூடி. இதில் வந்து ஒரு ரேபிட் மாதிரி இருக்குது மேலே. ரொம்ப அழகாக இருக்குது. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த பாட்டம் எடுத்து காமிக்கிறேன். நல்லா ஃபிட் ஆகிற மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டால் தான், அது மாதிரி எடுக்கும்பொழுதும் நம்ம கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் தான் அதை எடுக்க முடியும். அந்தளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிட் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த ஸ்டிக் கேப்பும் பார்த்திங்கன்னா பிடிக்கிறதுக்கும் வசதியாக இருக்குது. அதே சமயத்தில் நல்லா க்ளோஸிங்கும் நல்லா டைட்டாக இருக்குது. இதில் க்ளோஸ் பண்ணால் வந்துட்டு லூஸ் ஆகுமோ, தூக்குனா விழுந்துருமோ அப்படிலாம் இல்லாமல் நல்லா டைட்டாக சூப்பராக இருக்குது, ஃபிட் ஆகுது. பாருங்கள், நல்லா க்ளோஸ் ஆகிருக்கு, ஃபிட்டாக இருக்குது. எப்படி தூக்குனாலும் அது விழாது. அதே மாதிரி அதுவே ஸ்டாண்டாக நின்றுக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ பசியும் ருசியமோட நெக்ஸ்ட் ரெசிபி என்ன அப்படின்றத ஓரளவுக்கு எல்லோரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் கெஸ் பண்ணதை இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். பசியும் ருசியமை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது பசியும் ருசியும், பார்த்து சமைங்க, பாராட்ட அல்லுங்க.